ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு இல்லை நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு ஒரு சூப்பரான அரசு வேலை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச கடைசி தேதி முடிச்ச 10 நாட்களிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 45,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாகவும் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலுமே சரி, எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸாக இருந்தாலுமே சரி, இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணால் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கே அப்ளிகேஷன் கிடைக்கும், எங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணால் தயாராக இருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த வெப்சைட்டோட லாஸ்ட் வாங்க. கடைசியாக வந்த உடனே இந்த வேலைக்கு தேவையான அனைத்து விண்ணப்பங்களும் கீழே உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும், நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும். ஸோ இன்கேஸ் மாறி இருந்தால் கூட ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அப்ளிகேஷனும் சரி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் சரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ணி உங்கள் ஃபேமிலி சர்க்கிள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஏன்னா இதற்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனல் பார்த்தது மூலமாக நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஓல்டு வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்களுக்கு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான், முடிஞ்ச எல்லாமே லைக் பண்ணிட்டு முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரெக்ரூட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அப்ளிகேஷனை எந்த அளவுக்கு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ கீழே கொடுத்துருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனோட டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பென் மூலமாக நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்கலையா, ஸோ அதில் நான் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் ஒட்டிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர்ஸோட நேமு, இன்கேஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேம் உமன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபாதரோட நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் இந்த தேதி வரைக்கும், அதாவது இன்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க, இல்லை நாளைக்கு அப்ளை பண்ண போறீங்க, நாளை மறுநாள் அப்ளை பண்ண போகிறதா இருந்தாலுமே சரி, அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா மேரிட்னு சொல்லி கொடுங்க. MARRIED மேரிட்னு சொல்லி கொடுங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா UN MA ஸ்பேஸ் விட்டு MARRIED மேரிட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி என்ன கேஸ்ட் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நேஷனாலிட்டி இந்தியன் சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பெர்மனன்ட் கரஸ்பாண்டிங் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸே கொடுங்க. அதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ உங்களோட பெர்மனன்டான நிரந்தர முகவரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பர், இதில் உங்களோட டெலிஃபோன் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. நிறைய வீட்டில் டெலிஃபோன்லாம் இப்போ கிடையாது அப்படின்றதால இன்கேஸ் டெலிஃபோன் இருக்குது, லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறீங்கன்னா லேண்ட்லைனோட நம்பர் கொடுங்க. இன்கேஸ் உங்களோட லேண்ட்லைன் இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எங்கே படிச்சிங்க, எந்த இயர் படித்து முடிச்சிங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. 10th 12th டிகிரியில் ITI டிப்ளமா எது படிச்சினாலும் சரி, நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அங்கே எங்கே படிச்சிங்க, எந்த வருடம் நீங்கள் இப்போ எக்ஸாமினேஷன் முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்க, எந்த வருடம் படித்து முடிச்சிங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றத
தனித்தனியாக இங்கே கொடுத்துக்கலாம். இன்கேஸ் 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th மட்டும் கொடுங்க, இல்லை 10th 12th படிச்சிருக்கோம்னா 10th 12th கொடுங்க, இல்லை 10th 12th டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே இது எல்லாமே டீட்டெயில்ஸாக ப்ராப்பராக இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிரைவிங் போஸ்டிங் இதில் அவைலபிளாக வந்து இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டிரைவிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா லைட் வெஹிக்கிள்ஸ் ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைட் வெஹிக்கிள்ஸோட எக்ஸ்பிரி நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹெவி வெஹிக்கிள்ஸோட எக்ஸ்பிரி நம்பர் இல்லையா, அதுவும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இன்கேஸ் நான் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணல ப்ரோ, ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், டைப்பிங் தெரியும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு படிக்க தான், எனக்கு வந்து லோயர் லெவல் தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த லோயர் லெவல் இருக்குல்ல அதை வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஹையர் லெவலே தெரியும் டைப்பிங் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோயர் லெவலுக்கு தெரியுது, ஹையர் லெவல் தான் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், டைப்பிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எஸ்ன்னு சொல்லி கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, சுத்தமாகவே தெரியாது அப்படின்னா இந்த இடத்துல லோயர் லெவலையும் நோ கொடுங்க, ஹையர் லெவலையும் நோ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதில் என்ன ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, உங்களோட சேலரி எவ்வளவு, நீங்கள் எத்தனை வருடம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அந்த ஒர்க்கில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸ் அப்படியே எம்டியாக விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலவெண்ட்டான வேறு ஜாப் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வேறு என்ன ஜாப் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத வந்து உங்களால் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ அந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் முடிச்சுட்டு இந்த இடத்துல மேலே வந்து உங்களோட சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டோட மார்க் ஷீட்டோட உங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதோட நீங்கள் அப்ளிகேஷன் கூட சேர்த்து ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே இதையும் நீங்கள் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பும்போது உங்களோட போஸ்ட் கவருக்குள்ளே வச்சு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட் கவருக்கு மேலே, அதாவது டூ ஃப்ரம் சொல்லிட்டு போஸ்ட் கவர் மேலே எழுதுவோம் இல்லையா, ஸோ அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுதும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீனோகிராஃபர் அண்ட் டிரைவர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டீனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஸ்டாப்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டீனோகிராஃபர்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் உள்ளே வச்சிருக்க மேலே இருக்கக்கூடிய கவரில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷனுக்குள்ளே கிடையாது, அப்ளிகேஷன் உள்ளே வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய கவர் இருக்குல்ல அந்த கவருக்கு மேலே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டீனோகிராஃபர் டிரைவர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீனோகிராஃபருக்கு வெறும் நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீனோகிராஃபருக்கு 18லேருந்து 27 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அது யாராருக்கும் பொருந்தும் அப்படின்றதா. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. இல்லை கொடுத்துருக்கூடிய இந்த 2 ஜாப் போஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்கூடிய ஏஜ் லிமிட்டும் சரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சரி பொருந்தும். ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேர்மன் சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு அப்ளிகேஷனில் ஒரு லிங்க் ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்களே அட்ரஸ், இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 11/5/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.